வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கண்ணியமான முதுமை என்பது குறித்து புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில், குடும்பத்தின் முக்கிய அங்கமான மூத்த குடிமக்கள் குடும்பத்தினரை தாங்கும் உணர்ச்சி தூணாக திகழ்வதாகவும் சமூகத்தின் முக்கிய வழிகாட்டியாக திகழ்வதாகவும் கூறினார். மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு, உடல்நலம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறித்து குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பத்திரிகை சுதந்திரத்தை அனைத்து நாடுகளின் அரசுகளும் மதித்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. உண்மையை கண்டறிய தம் உயிரையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்கள் இந்நாளில் கௌரவிக்கப்பட உள்ளனர். மருத்துவ படிப்புக்கு நடைபெறும் நீட் நுழைவுத் தேர்வு புதுச்சேரியில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரி உள்ளிட்ட 8 மையங்களில் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் செல்ல சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று பிஆர்டிசி மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று புதுச்சேரி கம்பன் கழகம் அறிவித்துள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விழாவினை தொடக்கி வைக்க உள்ளார். காரைக்கால் அம்மையார் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி இன்று காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது. IPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.